501C டேக்ஸ் ரிலீஃப் ஃபார்முக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். எங்களோட எம்டிஏவோட பைலாஸ் இங்கே ஒரு டாக்குமெண்ட்டை இது பண்ணி உங்கள் எல்லாருக்கும் அனுப்பியிருந்தோம். ஐ திங்க் ஏப்ரல் 16 எல்லாருக்கும் அனுப்பியிருந்தோம். உங்களோட ஃபீட்பேக் கேட்டிருந்தோம். உங்கள் ஃபீட்பேக் ஏதாவது இருந்தால் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்குமே நாங்கள் வேணால் அப்படியே கொஞ்சம் வாக் பண்ணுறோம், இது என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. ஒரு நிமிஷம். 5 4 3 2 1 கீப் குவைட். தயவு செய்து இருக்கையில் வந்து உட்காரும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இது வந்து as per the bylaws concerned, there is a time within 45 days, அதாவது அது அனுப்பின பிறகு 45 நாளில் வந்து இது வந்து ஜெனரல் பாடி மீட்டிங், இப்போ நீங்கள் எல்லாம் கூடியிருக்கிறது மெம்பர்ஸ், அவங்கள்ட்ட எடுத்து இதை நம்ம அப்ரூவல் பண்ணால் அது வந்து நமக்கு சட்டத்திட்டமாகும். இதில் ஏதாவது கேள்விகள் இருந்துன்னா நீங்கள் கேட்கலாம். அந்த சேஞ்சஸ் ஏதாவது சஜஸ்ட் பண்ணால் அந்த சேஞ்சஸை நாங்கள் இன்கார்பரேட் பண்ணலாம். உங்களுக்கு இப்போ போர்டு மெம்பர்ஸ் அப்படிங்கிறது, திஸ் இஸ் இன்டரியம் போர்ட். இனிஷியலாக வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்க இன்டரியம் போர்ட். இதில் வந்து 5 மெம்பர்ஸ் இருக்காங்க. பிரசிடெண்ட்டாக மிஸ்டர் சேதுராமன், வைஸ் பிரசிடெண்ட்டாக ஜான்சன், அப்புறம் வந்து செக்ரட்டரியாக நம்ம கண்ணன், அப்புறம் வந்து அசிஸ்டன்ட் செக்ரட்டரியாக செந்தில்குமார், அப்புறம் வந்து ட்ரெஷரராக வந்து மிஸ்டர் பாபு கணேஷ். ஹீ இஸ் ஒர்க்கிங் அலாங் வித் பிரியா தருண் தான் லீட் பண்ணுறாங்க. பட் டாக்குமெண்டேஷன் பேசிஸ் பாபு கணேஷ் இஸ் த ட்ரெஷரர். But next coming November, we are going to have the elections, and then we properly elect based on the new bylaw. The bylaw வந்து 7 members டோட்டலாக. அந்த 7 மெம்பர்ஸில் வந்து 5 அஃபிஷியல்ஸ் இருப்பாங்க, அப்புறம் பேரண்ட்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருப்பாங்க. அதை வந்து அவர் கொஞ்சம் விளக்குவார். அந்த இது வந்து நமக்கு நாங்கள் வந்து நல்லா அனலைஸ் பண்ணி இந்த டீச்சிங் ப்ரொஃபஷனில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக தவிர பண்ணியிருக்கோம். இது வந்து இது ஜான்சன் சொன்ன மாதிரி இது 7 மெம்பர்ஸ் டீமு. இதில் வந்து நம்ம எலெக்ஷன் முறையில் தான் தேர்ந்தெடுக்க போகிறோம். ஆனால் இந்த தடவை வந்து இப்போ நாமினேஷன் முறையில் இந்த தடவை பண்ணியிருக்கோம். அடுத்த முறை எலெக்ஷன் நடக்க போகுது. நீங்கள்லாம் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதுக்கான ரூல்ஸும் இந்த இதில் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் வேணால் படித்து பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். அதாவது ஹார்ட் காப்பி, இதுக்கு ஹார்ட் காப்பி யாராவது இப்போ பார்க்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா பின்னாடி பேக் சைடில் வச்சுருக்காங்க, வாங்கிக்கிடுங்க. அதான் இங்கே அவர்கிட்டையும் இருக்குது, ஜூடு அருள் பிரகாசம் அவர் வச்சுருக்கிறாரு, அவர்கிட்ட கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அதனால் இந்த போர்டு அப்புறம் வர அடுத்த போர்டில் எலெக்ஷன் முறையில் கண்டிப்பாக நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணி நீங்களும் டைரக்டர் செக்ரட்டரி அப்படின்னு ஆகி இந்த தமிழ் கிளாஸை வந்து வளர்க்கணும். இந்த மெரிலன் தமிழ் அகாடமி இந்த குரூப் வந்து நம்ம இதுக்கு மட்டும் பண்ணலை, இந்த ஸ்கூலுக்கு மட்டும் பண்ணலை, நம்ம மெரிலனில் இருக்கிற மற்ற புது ஸ்கூலுக்கும் ஹெல்ப் பண்ணுற மாதிரி தான் பண்ணுறோம். அதனால் வந்து நீங்கள் ஒரு நல்ல ஒரு லீடிங் ரோல் பண்ணலாம், நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணணும். அதான் எங்களோட விருப்பமும். அதாவது இந்த 7 மெம்பர்ஸ் நாங்கள் பண்ணியிருக்கோம். என்னோட இன்னொரு சஜஷன் நான் வந்து கொடுத்தது என்னென்னா, இப்போ வந்து நம்ம தமிழ் பள்ளி 145 குழந்தைகளை தாண்டி போயிட்டுருக்கு. இந்த வருடம் எந்த அளவுக்கு வரும்னு தெரில. இவ்வளோ பேரை மேனேஜ் பண்ண 7 மெம்பர்ஸ் கொண்ட போர்டு சஃபிஷியண்ட்டானு தெரியல. அதனால் ஐ சஜஸ்டட் 9 மெம்பர்ஸ். 9 மெம்பர்ஸ்னால் எப்படி ஒரு கமிட்டிஸை வந்து ஈச் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அங்கே வந்து லீட் பண்ணுவாங்க. அந்த அஃபிஷியல்ஸ் பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட் அவங்க வந்து இந்த போர்டை வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரில் வந்து அவங்க எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் தே வில் லீட் அஸ் அ கமிட்டி. ஸோ அது வந்து அவங்களுக்கு என்ன ஆகுன்னா, there is a umbrella organization where we get all the information from the bottom to top. கீழே இருந்து மேலே வந்து எல்லா இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து மேனேஜ் பண்ண வசதியாக இருக்கும். ஸோ அந்த 2 மெம்பர் ஆட் பண்ணுறதுல எல்லாருக்கும் ஓகேயா? அப்புறம் வந்து அந்த 2 மெம்பர் வந்து இன்கேஸ் யாராவது வித்ரா பண்ணிட்டாங்கன்னா எவ்ரி இந்த ஜெனரல் பாடி மீட்டிங் இல்லைன்னா பிடிஏ மீட்டிங்கில் வந்து நம்ம ஃப்ளோரில் வந்து எலெக்ட் பண்ணி நியூ மெம்பரை எடுக்கலாம். ஸோ இப்போ வேக்கண்ட் ஆகுதுன்னா அந்த பொசிஷனை இது பண்ணலாம். அனதர் ப்ரப்போசல் ஐ சஜஸ்டட் வாஸ் எக்ஸ் பிரசிடென்ட் கேப்பபிலிட்டி. அப்படிங்கும்போது டோட்டலாக 9 + 1 10
அவர் வந்து ஓட்டிங்கில் வந்து என்ன பண்ணுவாருன்னா, இஃப் தேர்ஸ் அ டை பிட்வீன் திஸ் போர்ட் மெம்பர்ஸ், இஃப் தேர்ஸ் அ டிசிஷன் தே வாண்ட் டு டேக், அதில் வந்து டை வந்துன்னா அவர் வந்து he will break the tie. So he is the 10th person who is going to be in the board. அது சேஞ்ச் பண்ணலான்னு சஜஸ்ட் பண்ணியிருக்கிறேன். அது எல்லாருக்கும் ஓகேயா? ஓகே இல்லாதவங்க எல்லாம் கையோசுத்துங்க. ஓகே இல்லாதவங்க சரி, எல்லாருக்கும் ஓகேன்னு நினைங்க. ஏன்னா I believe that is the best way to do it. We have lot of things. ஆக்சுவலாக வந்து 145 இன்னைக்கு நாளைக்கு வந்து 180 வரலாம், 200 வரலாம். இவங்களை எல்லாம் மேனேஜ் பண்ணலாம். we need a big team. அந்த பிக் டீம் வந்து பிக் போர்டு இருந்தால் தான் பண்ண முடியும். சின்ன போர்டு வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. 4-5 பேர் இருந்ததுனால ரொம்ப கஷ்டம். ஸோ இப்போவே நிறைய பேர் தேர் இன்னும் புட்டிங் மோர் டைம் into the each activities of the Tamil school. ஸோ அது வந்து இன்கார்பரேட் பண்ணலாம் அந்த சேஞ்சஸ். அப்புறம் வந்து இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறோம். எல்லாம் தெளிவாக இருக்குது. அது வந்து very important for any organization, non-profit. You have to keep everything open and transparent for the government purpose, for recording purpose, everything. So இப்போ என்னன்னா, in order to get the 501c3 tax exemption, இப்போ நம்ம பே பண்ணுற அந்த ஃபீ எல்லாம் வந்து tax exemptionனா நம்ம பண்ணுறதா இருந்தால் அந்த அந்த accreditation நமக்கு கிடைக்கணும். ஐஆர்எஸ்ல வந்து they have to approve that tax exemption status. அது வந்து இந்த பைலா முடிச்சது இம்மிடியேட்டாக அனுப்ப போகிறோம். எல்லா ஃபார்ம் எல்லாம் ரெடி. we are going to send it probably next week. It may take probably 3 or 4 months to get it. So next academic year we will be fully settled with the tax exemption and everything. But அதாவது 99% I think will go through based on the bylaw we created. எது எந்த பிரச்சனையும் வராது நாங்கள் நம்புகிறோம். அப்படி வந்துன்னா we will tackle it. So we will try to resolve anything missing in the information. யாருக்காவது சஜஷன் இருந்தால் சொல்லுங்கள், நாங்கள் நோட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி இப்போயே டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதையும் அப்ரூவ் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். யாருக்காவது கமெண்ட் இருக்கா இதில்? இந்த ஃபங்க்ஷனாலிட்டி, இந்த மெம்பர் செலெக்ஷன், எலெக்ஷன் ப்ராசஸ், இல்லை ஏதாவது கமெண்ட் இருந்ததுன்னா சொல்லலாம். உங்களுக்கு சான்ஸ் உண்டு. இதுதான் ஜெனரல் பாடி மீட்டிங். யாருக்கும் கமெண்ட் இல்லைன்னா இதில் கொடுத்துருக்கெல்லாம் அப்ரூவ் ஆகிடுச்சு அப்படின்ட்டு நம்ம ஓகே சொல்லிவிட்டு நம்ம இப்போ 501c அப்ளை பண்ணலாம். அதாவது உங்கள் அப்ரூவல் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு இன்னும் 3 சேஞ்சஸ் வந்து மெம்பர்ஸ் லைக் யூ சென்ட் அன் இமெயில் டு சேது. அது இப்போ அவர் ஓப்பன் பண்ணுவார். மெம்பர் சஜஷன்ஸ், பைலா மெம்பர் சஜஷன்ஸ். எஸ், பாபு கணேஷ் கேட்டிருக்காரு எப்படி குழந்தைகளை செக்யூராக பார்ப்பீங்கன்னு. அவர் கொஸ்டின் தான் கேட்டிருக்காரு. அது ஒன்றும் இல்லை, செக்யூரிட்டிக்கு இருக்கு வந்து எவ்ரி திங் கவர்ட் அஸ் அதாவது ஒரு ஜெனரல் கைட்லைன்ஸ்னு இன்னொரு டாக்குமெண்ட் இருக்குது. தேட் இஸ் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த பைலா. அது ஜெனரல் கைட்லைன்ஸ் எப்படி நம்ம ஸ்கூலை இந்த ஃபெசிலிட்டியில் வந்து மான்கோமரி கவுண்டியில் அவங்க என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சுருக்காங்க, டோன்ட்ஸ், அதாவது டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்ன்னு இருக்குது. அதை நான் வேணால் ஐ வில் ஷோ ஆஃப்டர் திஸ் ப்ரெசன்டேஷன். அதுவும் இந்த டாக்குமெண்ட்டில் இருக்குது. அப்புறம் ரெண்டாவது வந்து என்னோட சஜஷன் ஒன்று நான் சொல்லியிருந்தேன். அதில் வந்து மெரிலாண்ட் ஸ்டேட்னு போட்டிருக்கோம். த மெம்பர்ஸ் மஸ்ட் பி ஃப்ரம் மெரிலாண்ட். இப்போ வந்து வி ஆர் நாட் கெட்டிங் மெம்பர்ஸ் ஃப்ரம் மெரிலாண்ட், வி ஆர் ஆல்சோ கெட்டிங் ஃப்ரம் மெம்பர்ஸ் ஃப்ரம் விர்ஜீனியா. ஸோ வாட் ஐ சஜஸ்டட் வாஸ், you know, Jude is coming all the way from Virginia, so he liked us. That's why he's coming. 1 hour drive. Can you give a big applause to him? Okay. So what I suggested was, why don't you change that to Maryland and neighboring states? அதை வந்து modify பண்ணா, in case if they want to come Virginia or DC, they can come and join with us. அப்புறம் வந்து வேற கவுண்டி அங்கே இருந்தெல்லாம் வரலாம். பட் மெரிலாண்ட் இருக்கு, பட் டிசியிலேருந்து விர்ஜீனியாவிலேருந்து அவங்க தாராளமாக வரலாம். அதுக்காக அந்த சேஞ்சஸ். கேன் யூ ஸ்க்ரோல்? அப்புறம் கமல் ராஜாராம் வந்து ஒரு அழகான ஃபீட்பேக் கொடுத்துருந்தாரு. நல்லா படித்து பார்த்துருக்காருன்னு நினைக்கிறேன். அதில் வந்து ஒரு இடத்துல வரும், அதாவது ஹராஸ்மெண்ட்
and discrimination based upon an individual's sex, race, ethnicity, caste, national origin, age, religion or any other legally protected characteristics. இந்த சென்டென்ஸ் அவர் பிடிச்சிட்டு இதை வந்து we referred another 2 places. அந்த another 2 placesல ரெண்டு வந்து மிஸ் ஆயிருக்கு. அந்த ரேஸ் அண்ட் கலர் வந்து மிஸ் பண்ணிட்டோம். அதை வந்து அவர் பிடிச்சி சொன்னார், நீங்கள் இங்கே சொல்லியிருக்கீங்க பட் இங்கே சொல்லலை. ஸோ அந்த ஒரு சேஞ்சு we all agreed. அதை வந்து சேஞ்ச் பண்ணுறோம். அது வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். ஒரு இதை பண்ணனா we have to make consistency across all the paragraphs and sections. ஸோ அது பண்ணியிருக்கோம். இந்த சேஞ்சஸ் வந்து உங்கள்கிட்ட வந்தது, அதை நாங்கள் இன்கார்பரேட் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ பை ஆல் திஸ் இதெல்லாம் நாங்கள் பண்ணியிருக்கோம். இப்போ உங்களுடைய அப்ரூவலை வந்து நாங்கள் எதிர்பார்க்குறோம். உங்களை யாருக்கும் அப்ஜெக்ஷன் எதுவும் இருக்கா, அவங்க வந்து ரைஸ் பண்ணலாம். they can bring anything you want to talk about this bylaw. ஓகே, ரொம்ப நன்றிங்க. சரி, 100%. நீங்க அடுத்த அந்த கைட்லைன்ஸ் இன்னொரு டாக்குமெண்ட் இருக்கு, அதை ஓபன் பண்ணுங்க. அது அந்த ஓகே, இந்த ஜெனரல் கைட்லைன்ஸ் வந்து இட் வில் பி அவைலபிள் வெரி சூன் டு எவ்ரி ஒன். எல்லாருக்கும் நாங்கள் அனுப்புவோம். அதில் வந்து எஸ்பெஷலாக வந்து ஒரு லாஸ்ட் பேராகிராஃப் ஒன்று இருக்கு, லாஸ்ட் பேஜ். அதில் டோன்ட்ஸ் அண்ட் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்னா நீ எது பண்ணலாம் எது பண்ணக்கூடாது, அது வந்து தெளிவாக நாங்கள் சொல்லியிருக்கோம். அப்புறம் வந்து அந்த எங்களுடைய கிரேடு ஸ்கூலை பற்றியெல்லாம் நிறைய சொல்லியிருக்கோம். கிரேட் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகும், ABCDEன்னு இருக்கு. A வந்து 90 to 100, B வந்து 80 to 100, 80 to 90, C வந்து 70 to 80, D வந்து 60 to 70, E வந்து 50 to 60, அப்புறம் below 50 வந்து F. F stands for fail also. So F grade வந்து கீழே வருது. ஸோ அப்படி பண்ணியிருக்கோம். We want to make everything across the classes, everything same grade system. அப்புறம் மற்றபடி அந்த ATA கரஸ்பாண்டன்ஸ், அது புக் அண்ட் மெட்டீரியல், அப்புறம் நம்ம ஸ்கூலோட ஆர்கிடெக்சர் டயக்ராம்ஸ் எல்லாம் அதில் வச்சுருப்போம். தென் யூ கம் அட் தி எண்ட். இதுதான் நான் சொன்னது. இது வந்து வெரி இம்பார்ட்டண்ட். இது வந்து கவுண்டி அவங்க கொடுத்துருக்க அந்த இதுலேருந்து நான் கிராப் பண்ணி எழுதியிருக்கிறது. இதெல்லாம் படித்து பாருங்கள். படித்து பார்த்துட்டு ப்ளீஸ் அட்ஹியர் டு திஸ் கைண்ட் ஆஃப் ரூல்ஸ். ஏன்னா வந்து நாளைக்கு நமக்கு கிரேட் செனிகா ஹை ஸ்கூலில் இருக்கும்போது, செனிகா கிரேட் ஹை ஸ்கூலில் இருக்கும்போது நம்ம we lost the opportunity to continue there because there are some complaints gone out of the school. ஸோ இந்த ஸ்கூல் அந்த மாதிரி வரமா பார்க்கணும். அது வந்து உங்களுடைய ஒத்துழைப்பு தான் எங்களுக்கு மிக மிக முக்கியம். ஸோ இந்த கைட்லைன்ஸை நம்ம படித்து புரிஞ்சுக்கிட்டேன்னா இனிஷியலாக கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண கஷ்டமாக இருக்கும். அது காலப்போக்கில் நமக்கு அது பழக்கமாயிரும். பழக்கம் வந்து we are like regulated people doing the growing our school. சரி, ஏதாவது கமெண்ட்ஸ் இருக்கா? கமெண்ட்ஸ் இல்லைன்னா நம்ம இதை முடிச்சுக்கலாம் இதோட. சரி, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நன்றி. Thank you. The program continues. இதில் வந்து இன்னும் நிறைய இன்னொரு ட்ராமா இருக்கு. அப்புறம் நிறைய இன்னும் ப்ரோக்ராம் ஒரு 15 ப்ரோக்ராம் இருக்குமா ஸ்ரீனி? அவர் ஹெட்டில் எல்லாமே வச்சுருப்பாரு, ஃபிங்கர் டிப்ஸாக வச்சுருப்பாரு. அவருக்கு தெரியும். இப்போ பாருங்கள், எல்லாமே இப்போ வந்துடும் அப்படின்னாரு. எத்தனை இருக்குங்க? இன்னொரு 8 ப்ரோக்ராம். ஸோ பொறுமையாக உட்காந்து கண்டுகளியுங்கள். நன்றி. நன்றி ஜான்சன் அண்ட் கண்ணன். இப்பொழுது இந்த ஃப்ரெட்ரிக் தமிழ் பள்ளியிலிருந்து மாணவர்கள் அவ்வளோ தூரம் வந்திருக்காங்க. அவளுடைய கலை நிகழ்ச்சிகளை நீங்கள் கண்டுகளிக்கலாம். அவங்க